ஃபஸ்ட்டு எதுக்காக தேங்க் பண்ண போகிறோன்னா, உள்ளத்து நாளத்துலேருந்து லார்ட் தேங்க்யூ, நான் உங்கள் புள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு டேடி, தேங்க்யூ டேடி அப்படின்வோம். எப்பப்பெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் இருக்குதோ அங்கே மல்டிப்ளிகேஷன் வருமா. ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர் அதை எடுத்ததுமே ஸ்தோத்திரம் செலுத்தி, ஹல்லேலூயா. அங்கே என்ன இருக்குது, என்ன ப்ராப்ளம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டியது என்னது? தேங்க்ஸ் கிவிங். அப்போ தான் முடிவு எடுத்தேன். திரும்பி நம்ம பூமியில் உயிரோட தேவன் வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவருக்காக வாழணும். கொரோனாவுக்கு முன்னாடி கூட பயந்துக்கிட்டே கொஞ்சம் வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. கொரோனாக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசவே இல்லை. என்ன பிரச்சனை வாழ்க்கையில் வருதுன்றது பிரச்சனை இல்லை, நீ அந்த பிரச்சனைக்கு என்ன வார்த்தை சொல்ல போகிறன்றது தான் முக்கியம். சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ், யுவர் வேர்ட்ஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். சிங்கத்தை பார்த்துட்டேன், கரடியை பார்த்துட்டேன், இந்த விருத்த சேதனம்லாம் தான் விவரம் என்ன, டெங்கை பார்த்துட்டேன், கோவிட் பார்த்துட்டேன், அடுத்ததோ பிளாக் வைரஸ்னு ஒன்று வருதுங்களா, வரட்டும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அப்படின்னா இட்ஸ் லவ். ஆமென். இந்த 2020 அவரோட சிறகு, 2021 அவரோட செட்டை. கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே. லார்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்பா உமக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். வேறு எதுவுமே இல்லை எங்கள் மனசில், எங்கள் வாயில் வேறு எந்த வார்த்தையுமே இல்லை. உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலுமாய் அடியனை மறைத்து ஆண்டவர், என்னுடைய ஓக்கல் கார்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய எண்ணங்கள், இந்த ஃப்ளோ ஆவியானவரே உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். நீங்கள் பேசுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்சுவலாக ஃபுல் ஜாயோட வந்து டக்குன்னு பாஸ்டர் இமோஷனல் ஆகிட்டார். ஹல்லேலூயா. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். ஆக்சுவலாக பாறை இல்லைன்னா நம்மளாம் நதியாக இருக்க மாட்டோங்க. பாறை இருந்தால் தான் நம்ம ஓடுற சத்தம் கேட்கும். அடி மேலே அடி விழுந்தால் தான் நம்ம ஒரு சங்கீதமாகவே மாறுவோம், ஒரு சாங்காகவே மாறுவோம். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை இல்லை, 1000 குழந்தை கொடுப்பார் ஆண்டவர். ஆமென். அதனால் இந்த வருஷம் இல்லை, நான் வலிவி விழாதபடிக்கு கர்த்தர் நீர் என்னுடைய பாதையை நீர் அகலமாக்கினீர். நான் நிற்கல, நான் இந்த எட்ஜில் இருக்கேன் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அவர் வந்து பாதையை பெருசு பண்ணிகிட்டே போயிட்டார். அதுதான் இந்த வருஷத்தோட ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரைட். இன்னைக்கு நான் நிறைய நேரம் அதான் நான் எங்கே போனாலுமே சொல்லுவேன், மெசேஜ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல. அங்கே போய் அந்த சர்ச்சுக்குள்ளே போனது நம்மளுக்கு ஒரு அட்மாஸ்பியர் வந்துடும். என்னங்க லாஸ்ட் வீக்கு ஆத்தூர் போயிருந்தோம், அதுக்கு போன கிறிஸ்மஸ் என்னோட சர்ச் போயிருந்தேன். சர்ச்சில் போய் ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்டெப் பண்ணதுமே என்ன ஆகுன்னு கேட்டால் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். நம்மளுக்கு அந்த சர்ச்சோட பல்ஸ் என்ன, அந்த சர்ச்சுக்குள்ளே உரிய ஜனங்களோட இது எப்படி இருக்குது, அந்த வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் எப்படி சொல்கிறது, அந்த ஆரா ஸ்பிரிட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத உள்ளே போனதும் தெரியும். லவ் ஆஃப் காட்குள்ளே வந்தால் தான் தெரியுது, இங்கே வந்து ஹீலிங்க்கு நான் வரல, ப்ராஃபஸி சொல்கிறதுக்கு நான் வரல. ஏன்னா ஒவ்வொரு சர்ச்சில் ஒவ்வொரு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும், ஆவியானவர் நம்மளை நடத்துவார். இங்கே உள்ளே வந்ததுமே ஆண்டவர் சொல்கிறது செலிப்ரேட் அப்படின்றார். ஹல்லேலூயா. செலிப்ரேட், சந்தோஷமாக இரு. தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் கிவிங்னு எனக்கு நன்றி இருதயத்தோட. அதான் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ யூ ஆர். உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் சொல்கிறேங்க, உங்கள் பாஸ்டரை சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பாஸ்டர் சொல்லுங்கள். அப்போ பாஸ்டர் செல்வின் அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் சும்மா அப்படி பேசினார்னாவே கட 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 கடன்னு வேலையாகும். அதான் அவர் சும்மா ஒரு வார்த்தை கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக ஃபோனில் பேசினா கூட நடக்காத பெரிய பெரிய அற்புதம்லாம் நடக்கும். எத்தனை பேர் அதை தேங்க்ஸ் பண்ணுறீங்க? ஹல்லேலூயா. ஜாலியாக பேசுங்க, நான் பயங்கர ஜாலியாக தான் இருப்பேன். ஓகே, ஹல்லேலூயா. போன வாரம் வந்து பாஸ்டர் காரை நிறுத்துறாரு வீட்டு முன்னாடி. நிறுத்திட்டு கார் பார்க் பண்ணுறதுக்கு சரியாக ஒரு இடம் இல்லை. ஓகேங்களா, நான் சொல்கிறேன் பாஸ்டர் கொஞ்சம் அந்த லெஃப்டில் போட்டுக்கோங்க பாஸ்டர் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்திட்டார். நிறுத்தி இறங்கணும், எப்பயும் போல் கேஷுவலாக கை கொடுத்துட்டு பேசிட்டு, லேண்ட் யாருது மாமோ அப்படின்னாரு. நம்பிள் தான் அப்படின்னா. ஓகே, அதில் அடுத்த கட்டிடலாம் மாமோ, அவ்வளோதான், ஒரே வார்த்தை தான். லேண்டு யாருது, கார் நிறுத்த முடியல.
அடுத்த தடவை வரும்போது அந்த கார் நிறுத்தத்துக்கு ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு சொல்கிறேங்க, மண் லாரியிலேருந்து காம்பவுண்ட் சவர் வரைக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஹல்லேலூயா. என்ன அவர் நான் புகழால மாட்டேன். அவர் சும்மா ஒரு வார்த்தை பேசினா கூட நான் டைரி எடுத்து எழுதிக்குவேன். சும்மா ஃபோனில் பேசினா கூட. உங்களுக்கு இன்றைக்கி சண்டே மெசேஜ் முடிஞ்சுன்னா இன்றைக்கி நைட் எனக்கு அந்த மெசேஜ் வந்துடும், என்ன பேசுனீங்க. ரொம்ப க்யூரியஸ். இப்போ ஃபினான்ஷியல் பிளெஸிங் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த 3 வென்ஸ்டே. ஃபஸ்ட்டு நாள் கேட்டுகிட்டே இது வரைக்கும் என்னென்ன டைமெல்லாம் ஃபினான்ஷியல் மீட்டிங் எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணுறீங்க ஜூமில்? ஓகே, சூப்பர். அதில் ஒன்று சொன்னார், யூ கேன் ஸ்பெண்ட் டைம், யூ கேன் இன்வெஸ்ட் டைம், லாஸ்ட் என்ன சொன்னால் யூ கேன் ரெடீம் டைம். இழந்து போன வருஷங்களெல்லாம் நீ தூக்கிட்டு வந்துடலான்னு. எனக்கு சொல்கிறேங்க, இது வரைக்கும் 15 வருஷமாக நடக்காத விஷயம்லாம் இப்போ இந்த ஒரு மாதத்தில் நடக்குது. ஹல்லேலூயா. பிகாஸ் God word carries the power. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், the best authority. The authority is there in the name of Jesus Christ. Hallelujah. எந்த தைரியத்தில் புயலை தாங்குறோம், எந்த தைரியத்தில் நிற்கிறோம் அப்படின்னு கேட்டால், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீது யார் ஒரு முழங்கால்களும் முடங்கக்கூடிய நாமத்தை உடைய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால. தட் இஸ் த அத்தாரிட்டி. வேற எந்த ஐடென்டிட்டியுமே தேவையில்லை, வேற எந்த லேபிளுமே தேவையில்லை. ஒரே ஒரு அத்தாரிட்டி. என்ன சீலுங்க, என்ன ஸ்டாம்ப், என்ன கவர்மெண்ட். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர். அதாவது மத்தேயு, லூக்கா, யோவான் எல்லாமே ஒரே கதையை தான் எழுதுறாங்க. மத்தேயு படிக்கும்போது நம்மளுடைய அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும். அதே மார்க் ஒரு மாதிரி எழுதுவார். லூக்கா என்ன பண்ணுறாரு, ரிசர்ச். அப்படியே அவர் என்ன சொல்றாரு, தொகையாக எழுதுகிறார். லூக்கால ஒரு மாதிரி எழுதுறாரு. யோவானோட வெளிப்பாடே வேற மாதிரி இருக்கு. நீ யாரா பார்த்த, அவர் கதைக்கே போல எடுத்ததுமே ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்படியே அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் வேற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் அப்போதான் அவர் அந்த அதிகாரத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, எத்தனை பேர் விசுவாசிச்சாங்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. யூ ஆர் த சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைகள். அது தாங்க அந்தஸ்து, அதுதாங்க அந்தஸ்து, அதுதான் அந்தஸ்து. இந்த வார்த்தை எனக்கு புரியறதுக்கு எப்படின்னா, இப்போ ஆச்சு. ஜேசிபி வந்துச்சு வீட்டுக்கு. அதான் சொன்னல, பாஸ்டர் சொன்னார் அதிசயமாக நடக்குது எல்லான்னு. ஜேசிபி ஃபஸ்ட்டு ஜேசிபி கொண்டு வந்து புல்டோசர் வச்சு லேண்டை இடிக்கிறோம். பழைய மண்ணெல்லாம் எடுத்து எல்லாம் குப்பையெல்லாம் தூர் வரும்போது ஜேசிபி அந்த பையன் நின்று சூப்பர்வைசர் பார்த்துக்கிட்டு இருக்கான். போய் கேட்குறேன், பேசுகிறான் வந்துட்ட போய், தம்பி நீ என்னப்பா ஜேசிபியோட சூப்பர்வைஸ் பண்ண வந்தியா? டிரைவர் ஒருத்தர் இருக்கார், இந்த பையன் என்னன்னா கூட நின்றுட்டு இருக்கான். அப்போ போய் சொன்னது என்ன சொன்னால், ஜேசிபி சூப்பர்வைசராப்பா அப்படின்னா. சார் எங்கள் அப்பா 5 ஜேசிபி வச்சிருக்கிறார் சார், சும்மா நான் பார்க்க வந்தேன் சார், எங்களுது சார் ஜேசிபி அப்படின்னு. யூ காட் இட். ஜேசிபியோட சூப்பர்வைசர் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. 5 ஜேசிபி வச்சுருக்கோம், நான் தான் ஓனர் சார் அப்படின்னா. புரியுதுப்பா. ஏன்னா அந்த பையனை பார்க்கும்போது அவன் யாருன்னு தெரியல. அவன் ஐடென்டிட்டி, தன்னை வேலைக்காரன்றதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை அவனுக்கு இல்லை. ஏன் ஓனரே நான் அந்த ஜேசிபியோட ஓனர். நான் வேலைக்கு வந்தேன்னா நீ எப்படி ட்ரீட் பண்ணுவேன், நான் ஓனர்னு எப்படி ட்ரீட் பண்ணுவேன், வித்தியாசம் இருக்குல்ல. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அப்போ தான் வருது. கிங்டம் லைஃப்பில், ராஜ்யத்தில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்றல நீ யாருன்னு நீ வெளிப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. நான் ராஜ்யத்தில் நான் எம் நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ், ஐ எம் எ சன் ஆஃப் காட். ஏன்னா யோவான் அந்த வெளிப்பாடை தான் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டால், நான் தேவனுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்னென்னா நம்மளோட வார்த்தைகளை மாற்றணும், நிறைய நேரத்தில் நம்மளோட வேர்ட்ஸ் மாற்றணும். அதை தான் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் யூ ஆர், அது லவ் ஆஃப் காட் நான் சொல்லவே வேணாம், நீங்கள் அந்த வைப்ரேஷனில் தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உள்ளே வரும்போதே நோ யுவர் ஐடென்டிட்டி. நீங்கள் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். இன்னைக்கு அந்த ஒரு லெவலோட தான் போகிறோம், அந்த வெளிப்பாடோட. எதுக்காக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங்னா, இன்றைக்கி ஒரே நன்றி தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பெரிய மெசேஜெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு எதுக்காக தேங்க் பண்ண போகிறோன்னா, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து லார்ட் தேங்க்யூ, நான் அவங்க புள்ள. ஆமென்.
சொல்லுங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நன்றியுள்ள இருதயத்தோட பாஸ்டர் வெளிப்பாடு பேசினார் போன வாரம். என்னடா பாஸ்டர்னு சொல்கிறாருங்க சொல்லுங்க. அப்படியே அவரை பேச அப்படியே உள் வாங்கிக்குவேன். அதை அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, என்னப்பா சாப்பிட என்ன இருக்குது? அப்போது என்ன சொல்கிறான், 5 அப்பமும் 2 மீனும். இந்த கதை நான் எப்படின்னா குழந்தையில VBSலேருந்தே கேட்டுட்ருக்கேன். போன வாரம் தான் பாஸ்டர் திரும்பி எனக்குள்ள மைண்டில் வேற ஒரு வெளிப்பாடை கொடுக்குறார். அப்போ எடுத்ததும் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் அதை எடுத்ததுமே ஸ்தோத்திரம் செலுத்தி, ஹல்லேலூயா, அங்கே என்ன இருக்குது, என்ன ப்ராப்ளம்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு கிறிஸ்டியன் லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டியது என்னது? தேங்க்ஸ் கிவிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணி. ஏன்னா அந்த ஜனங்களை போஷிக்கிறது அவர் ஃபிக்ஸ்டு, இருக்கிறது போதும். அப்போது எப்பப்பெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் இருக்குதோ அங்கே மல்டிப்ளிகேஷன் வருமா? ஹல்லேலூயா, ஆமென். மல்டிப்ளிகேஷன்னா என்னங்க? பெருக்கம்னா எப்படி? 1 2 3 4 5 இப்படி ஒரு பெருக்கம் இருக்குது. 2 4 8 16 32 இப்படி ஒரு பெருக்கம் இருக்குது. ஓகேவா? God speaks multiplication. When your heart is filled with thanksgiving, நன்றி இருதயம் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ராஜ்யத்தில் மல்டிப்ளிகேஷன். அது நம்மளே கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. பஞ்ச காலத்தில் திருப்தியாக இருக்கும்படி, பஞ்ச காலத்தில் நீதிமான் திருப்தியாக இருப்பானா? எழுதி வச்சது அதெல்லாம் எந்த அத்தாரிட்டியில் பேசுகிற? பைபிள், இட் இஸ் ரிட்டன். பஞ்ச காலத்தில் நீதிமான் திருப்தியாக இருப்பான். பஞ்ச காலத்தில் நீதிமான்களுடைய இல்லத்தை காக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறதா. வாட் அ பிரிவிலேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தோடு கூட இன்னைக்கு we are going to continue. ரொம்ப சிம்பிளாக தான் பேச போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம். ஓகே, எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஆமென். இந்த 4 வசனத்தை வச்சு நீ தேங்க்ஸ் பண்ண போகிறோம். யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் தேங்க் காட். அதில் ஒரு எழுத்து எழுதியிருந்தாலும் அப்படியே நம்மளுக்கு அந்த ஒரு வார்த்தையை வச்சே வெளிப்பாடு போய்கிட்டே இருக்கும். இந்த 4 வசனம் திரும்ப 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 எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென், ஆமென். அந்த வசனம் அப்படியே ஃபீல் பண்ணுங்க பார்க்கலாம். பைபிள் படிக்கும்போது என்னென்னா வேர்டும் நம்மளுக்குள்ளே போகணும், ஃபீலிங்ஸும் நம்மளுக்குள்ளே போகணும். என்ன எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா, என் மக கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், டெஃபீலா என் மக தூங்கிட்டு இருக்கா. டேடி நீங்கள் நேற்று ஜெம்ஸ் வாங்கி கொடுத்தீங்க தானே டேடி? ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு டேடி, தேங்க்யூ டேடி அப்படின்வா. அது என்னதான் அந்த வேர்டில் இருக்குமோ தெரியாது, வேறு எதுக்குமே நம்மளுக்கு மைண்ட் போகாது. டேடி தேங்க்யூ டேடி அப்படின்னா, மக கிளம்பு வா, இன்னும் 2 ஜெம்ஸ் வாங்கி தரேன். ஓகேங்களா? ஏன் 2 ஜெம்ஸ் வாங்கி தரேன்? தந்தையோட இருதயம் வேறு எதுலேயுமே பூரி படையாது. பொண்ணு தேங்க்ஸுன்ட்டானா என்னது பிடிச்சிருச்சா, வா வா வா, ஓகே கம், பிகாஸ் ஹாப்பினஸ், ஹாப்பினஸ். காட் லவ்ஸ் ஹாப்பினஸ். நம்ம சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். உன் மனக்லேசத்தெல்லாம் எடுத்து போடுப்பா. ஐ வாண்டட் டு கிவ் யூ பீஸ். அவர் எப்பயுமே அந்த ஹாப்பினஸ், அதுதான் ஃபாதர்ஸ் ஆர்ட். அதே ஒரு சில நேரத்தில் 9 அழுக பிடிப்பா. அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதே தந்தை தான் ஸ்கேல் எடுத்து ஒன்று வைப்பேன். எதுக்குன்னு கேட்டால், டு கண்ட்ரோலர், அழுகையே அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒன்று வச்சு தான் ஆகணும். அப்படின்னா என்னென்னா, எரேமியா சொல்கிற மாதிரி தான், அதமாய் போகாத படிக்கு மட்டாய் தட்டும். என்னோடய கோபம் கூட எப்படி இருக்குன்னு கேட்டால், அவளை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அடிப்பேன். அவளுக்கு அது பயங்கரமாக தெரியும், என்னடா இந்த அப்பா கோபமாக இருக்கிறான், இப்படி அடிக்கிறானேன்ட்டு. ஆனால் எனக்கு தெரியும் அடி எப்படி விழுகும், ரொம்ப மைல்டாக தான். எனக்கு தெரியும் அவளோட சென்ஸு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்தில் காட் நம்மளை என்னென்னா பிள்ளைகளாக பார்க்குறாங்க. புத்திர சுவிகாரத்தை கொடுக்குற அவர் நம்மளை அப்பப்போ சிச்சுக்கிறாருன்னா கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை,
அந்த பக்குவம் வரத்துக்காக. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்கிறாருன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஐ ஆம் அண்டர் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம்ல. இன்னைக்கு மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஒரு டாபிக் வேணும்ல மெசேஜுக்கு. இன்னைக்கு அவர் என்னத்தை பற்றி பேசினார் அப்படின்னா, நான் ஒரு டாபிக் கொடுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபெதர்ஸ், ஃபெதர்ஸ், ஃபெதர்ஸ். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபெதர்ஸ். என்னடா ஃபெதர்ஸ் அப்படின்னா சிறகு. ஓகே, சர்வ வல்லவருடைய நிழல். அந்த நிழலில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிழலில் நம்பிக்கை இருக்குது. நான் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறேன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நிழலில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தப்பி வைக்கப்படுறோம். எஸ், தப்பு வைக்கப்படுறோம். அவருடைய சிறகு. இந்த 2020 பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கும், அவருடைய சிறகுக்குள்ளே நம்ம இருந்ததை ஃபீல் பண்ணியிருப்போம். அவரெல்லாம் நம்ம இங்கே இப்படி உட்காந்துருக்க முடியாது. ஆமென். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விப்பார். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு தப்பு வைக்கிறார். இந்த வசனம்லாம் எனக்கு புரியறதுக்கு இந்த 2020 இந்த வயதாச்சு. ஏன்னா 91 நான் மனப்பாடமாக சொல்கிற வசனம். இதை நான் பைபிள் எடுத்து படிக்கணுன்னே அவசியம் இல்லை. சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்குறதுக்காக மனப்பாட வசனத்தில் இதை மனப்பாடமாக சொல்லுவேன். ஆனால் இந்த வார்த்தை அப்படியே எடுக்கும்போது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். கோவிட் டெஸ்ட் எடுக்க போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமாக கொரோனா வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு போயிருக்கோம். ஆக்சுவலாக டெஸ்ட் வந்துட்டு போகும்போது போய் நம்ம அப்படியே நின்றுட்டுருப்போம். சிடி ஸ்கேன் எடுக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேனில் போய் நின்றுட்டுருப்போம். அந்த இருட்டு, அந்த ஸ்கேன் ரூமு, எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் வந்து அந்த கொரோனா வார்டில் மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மரண ஓலம் கேட்கும். ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் சிடி ப்ரிஸ்கிரிப்ஷன் போய் அப்படியே அந்த சிடி ஸ்கேன் முன்னாடி நிற்போம். அந்த சில்னஸ், ஏற்கனவே ஏசி, அது இல்லாமல் நம்மளுக்கு காய்ச்சல் அடிக்கும். அது இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவன் எல்லாமே கொரோனா பேஷண்ட்ஸாக இருப்பான். போய் நிற்கும்போது அன்றைக்கி தான் தெரிஞ்சு எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட மரண பீதி அப்படின்னா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். கண்ணு முன்னாடி ஓடுது. ஐயோ நம்ம மனைவியை நம்ம திட்டோமே, சாரி கூட சொல்லாமல் வந்துட்டோமே, என் பிள்ளை நான் வீட்டுக்கு திரும்பி போகலன்னா. ஏன் அப்படின்னு கேட்டால் பயம் வருமாங்க. அப்படின்னா பயம் வருதுன்றதோடு என்ன ஆகுனா, அந்த சூழ்நிலை, அந்த அட்மாஸ்ஃபியர் உங்களுக்கு அப்படி இருக்கும். கண் எதிர்க்க ஆம்புலன்ஸில் 4 பேரை ஏற்றுவோம், பார்க்கணும், நிற்கணும். அப்போ தான் முடிவு எடுத்தேன், திரும்பி நம்ம பூமியில் உயிரோட தேவன் வைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் அவருக்காக வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரோனா ஹாஸ் மேட் மீ வெரி ஸ்ட்ராங். கொரோனாவுக்கு முன்னாடி கூட பயந்துக்கிட்டே கொஞ்சம் வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. கொரோனாக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு செகண்டும் இட் இஸ் ப்ரெஷியஸ். ஹல்லேலூயா. அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட சிறகு நிழலில் நம்ம இருந்தோம். அவரோட சிறகு நிழல். அந்த சிறகு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு போகிறேங்க. உங்களுக்கும் நமக்கும் நம் தேவனுக்கும் உள்ள உறவு என்னென்னா, அவருடைய சிறகுகளின் நிழலில் அவரோட செட்டையின் அடைக்கலத்தில் நம்மளை வைக்கிறார். இந்த 2020 ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்தார். என்ன தெரியுமா கொடுத்தாருங்க? ஃபேஸ்புக்கில் கூட அதை டைப் பண்ணியிருந்தேன். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை வந்து எப்பயுமே நல்லா இருக்காதுங்க, எப்பயுமே ரோஜாப்பூ மாதிரியே சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் தான்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ப்ராவப் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ப்ராவப். ஆனால் அந்த ப்ராவப்பை நான் நினச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு 2021. என்ன தெரியுமா? லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். உன் வாழ்க்கை ரோஜாப்பூ மாதிரி இருக்காது. லைஃப் இஸ் கோயிங் டு பி எ ஃபெதர்ஸ் அப்படின்னார். உன் வாழ்க்கை வந்து இறகு மாதிரி இருக்கும் அப்படின்னார். ஆமென். நீங்கள் நினச்சி பாருங்கள், ரோஜாப்பூ மேலே படுத்து தூங்கினா சீரியஸாக தூக்கமே வராது.
அந்த ஸ்மெல்லு நசன்னு ஒரு அந்த அந்த ஃபீலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ மேலே படுத்தா பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியாது. அதே அந்த இறகு மேலே படுத்தோன்னா நல்லா தூக்கம் வரும். லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். இந்த வருஷம் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு லைஃப் இஸ் கோயிங் டு பி அ பெட் ஆஃப் ஃபெதர்ஸ். அவரோட சிறகுகளில் இருக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு பிளெஸ்ஸிங் தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன பேச போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த கழுகை பற்றி மட்டும் பேசும்போது அது ஒரு இருக்கிற வெரி பவர்ஃபுல் பேர்ட், வெரி பவர்ஃபுல் பேர்ட். இந்த கழுகை பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும். இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த புறா கழுகெல்லாம் மேலே உட்காந்துட்டு இருக்கும். நான் வெளியில் மேக்ஸிமம் 21 நாள் தனிமை இல்லை, தனிமையில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அணில் என்ன பண்ணுது, புறா என்ன பண்ணுது, இந்த மாதிரி செடி வளர்க்குறது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் எனக்கு டெவலப் ஆகிடுச்சு. அப்போ இந்த கழுகை மட்டும் ஸ்டடி பண்ணும்போது என்ன ஆகுச்சுன்னு கேட்டிங்கன்னா, த மோஸ்ட் என்ன சொல்கிறேன்னா த வெரி வைல்டஸ்ட் பேர்டு எதுனா கழுகு தான். சிங்கக்குட்டிங்களே வேட்டையாடி பால சிங்கமே அங்கே படுத்திருந்தா கூட கழுகு அப்படி தைரியமாக போய் அப்படி நிற்கும் சாப்பாடு எடுக்க. காட்டில் சிங்க கூட்டம் சுற்றி நிற்கிதுன்னா அது பக்கம் வந்து எதுவுமே கிட்ட கூட போக, யானை கூட்டம் கூட கிட்ட போகாது சிங்க கூட்டத்து மத்தியில். ஆனால் இந்த கழுகு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, தைரியமாக அப்படி போய் பறந்து போய் அப்படி அடிச்சுட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு இது திரும்பி வரும். அந்த அளவுக்கு அதுக்கு தைரியம். கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு, இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு திருஷ்டாந்தமாக ஒரு மாடலாக வைக்கிறார். நீ இப்படி இமேஜின் பண்ணுவோம், இமேஜினேஷன் லெவலில் மாற்றுங்கிறார். ஆமென். அப்போது கர்த்தரோட சிறகு அந்த கழுகு என்ன பண்ணுமா, அது குஞ்சு பறிக்கணுன்ற காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலை உச்சை தேர்ந்தெடுக்கும் தன்னோட குட்டிகளோட பாதுகாப்பிற்காக. உயர்ந்த மலை உச்சி. அப்போ அந்த உயர்ந்த மலை உச்சி அப்படின்னா என்னென்னா யாருமே போக முடியாத உயரம், அதோட உயரத்துக்கு உயரமான ஒரு இடத்த தான் தேர்ந்தெடுக்குமா அதோட குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு. அப்போது வந்து என்ன பண்ணுன்னா அது தேடுற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, போய் காட்டு முள்ளை எடுத்துகிட்டு வருமா. நல்ல இந்த முள்ளுலே மொத்தமான முள்ளெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பிச்சுட்டு வந்து, அதான் கழுகு கூட்டுக்கும் பறவைகள் கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். பறவைகள் என்னென்னா நாராக கட்டி வச்சுருக்கும். கழுகு பார்த்திங்கன்னா அது காட்டு கழுகுலாம் பார்த்திங்கன்னா அந்த முள்ளுலேயே வலை பின்னி இருக்கும், நல்ல கம்பி வேலி போட்ட மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, என்னோடய குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு பெஸ்ட்டான ஒரு வீடு வேணும். அப்போ என்னென்னா காட்டு முட்களை உடச்சி எடுத்துகிட்டு வந்து வைக்குதான். ஆண்டவர் தன்னை பிள்ளைங்களை பார்த்து அப்படி சொல்கிறார், அவரோட சிறகுல சும்மா இருக்கணும்னா சும்மாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஹீ இஸ் கிவிங் யூ த ப்ரொடெக்ஷன். கழுகு மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாருன்னா, கழுகு தன் குட்டியை எப்படி பார்க்குதோ அப்படி கரிசனையோட ஹீ இஸ் கிவிங் யூ த பெஸ்ட். லவ் ஆஃப் காட் சர்ச்சுன்றது வந்து உங்களுக்கு வந்து சாதாரண ஏதோ ஒரு சர்ச்சு கிடையாது. இது முள்வேலி மாதிரி போட்ட ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் நெஸ்ட், த பெஸ்ட். இதெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டுலாம் வரலங்க. ரெவலேஷன், ஐ எம் ஃப்ளோயிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். காட் சேஸ், இன்னைக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து கர்த்தருடைய முள்ளுங்கிறாரு. ஆமென். அப்போ அது கட்டும்போது அடுத்த லேயர் வைக்குமா. அடுத்த லேயர் என்ன வைக்கும்னு கேட்டிங்கன்னா, போய் இந்த நார் புல்லுங்கள்லாம் இருக்குல்ல, நல்லா இந்த என்ன போடுறதுன்னா ஓலை வீடெல்லாம் போடுவாங்க, அந்த பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புற்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே அது மேலே அடுத்த லேயர் ஃபிக்ஸ் பண்ணுமா. எதுக்குன்னா குஞ்சு பறிக்கிற நாட்கள் வந்துருச்சு, அது சேஃபாக இருக்கணும், அது பறக்கணும் அப்படின்னா அடுத்த ப்ரிப்பரேஷன். கழுகு மட்டும்தான் ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி தன்னோட நெஸ்ட்டை ஏற்படுத்துது. அதை தான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறார் சங்கீதக்காரன். அவருக்கு வெளிப்பாடு கொடுத்துருக்காரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல. அந்த நிழலுக்கு முன்னாடி இத்தனை ப்ராசஸ். ஃபஸ்ட்டு முள்ளு பின்னியாச்சு, அடுத்த லேயர் வச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணால் ஒன்ஸ் இட் இஸ் செட், குளூரில் எல்லாம் தாங்குறக்கூடிய வெப்பம் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெஸ்ட்டு என்ன திரும்ப பண்ணுங்களா, கடைசி ஸ்டேஜ், அதாவது குட்டியை போடுறதுக்கு முன்னாடி கடைசி ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதோட இருக்கிறதுலே மெருதுவான சாஃப்டான இறகு எங்கே இருக்குன்னா அந்த சிறகு இங்கே தான் இருக்குமா. அதோட அந்த விங்ஸோட உள்ளுக்குள்ளே இருக்க சிறகு, அதாவது ரக்கை வேற, புரிஞ்சுங்களா, இந்த ரக்கை வேற, அந்த செட்டை வேற, அதுக்குள்ளே இருக்க அந்த சிறகு அந்த மென்மையான ரொம்ப சாஃப்ட், காட்டனோட சாஃப்டாக இருக்குமா. அந்த சாஃப்டான எடுத்து அது கடைசியில் ஏற வைக்குமா, அப்படியே ஒரு மெத்த பஞ்சை வைக்குமா. ஹல்லேலூயா.
என்னடா கதை கேட்குறதுக்கே எப்படி இருக்கே, அது இயற்கையில் நான் இது மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டைம் இருக்கும் போதெல்லாம். ஒவ்வொன்றுக்கு ஏற்ற யூ வில் பி ஸ்டண்ட், இயற்கையில் இப்படியெல்லாம் இருக்குமா. அப்போது கடைசி அந்த பெஸ்ட்டு காட்டனை எடுத்து வச்சதும் அந்த லேயர் பண்ணதுக்கப்புறம் தான் குட்டிகள் அதை முட்டையிடுமா. ஹல்லேலூயா. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அப்படின்னா இட்ஸ் லவ். ஆமென். டோன்ட் யூ ஃபீல் தட்? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். கழுக போய் எதிர்த்து நின்று அது குட்டியை தொடுறதுக்கு யாருக்குங்க தைரியம் இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கழுகு அதாவது நான் சும்மா பேசல, கழுகுன்னு தூரத்துல இருந்து பார்த்துறீங்க. ஒரு கழுகு ஒரு புறாவை அடிக்கிறதுக்கு இறங்கி வரும்போது அது வேகத்தையும் அதோட ஆற்றலையும் அதோட கண்ணும் அதோட மூக்கையும் பார்த்தா நிற்கிறதுக்கு நமக்கு தைரியமே வராது. ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கழுகு இப்படி உங்களை மிரட்டுச்சுன்னா, விரிச்சு அடிச்சிச்சுன்னா அதை போய் பிடிக்கிற தைரியம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வராது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமென். அப்போ எப்பேற்பட்ட அவர் செட்டையின் கீழே நீ அடைக்கலம் புகுற. யார் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா? அவரோட சிறகுல நீ பாதுகாக்கப்படுற. அவர் செட்டையின் கீழே உனக்கு ப்ரொடெக்ஷன். இந்த வருஷம் 2020 எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்க? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். I have been protected. I have been protected. You are protected. அவர் சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். இது 2021 இதுதான் ஆசீர்வாதம். 2021 இப்போ முட்டையிட்டாச்சு, அதான் அடக்காக்குது. அடுத்த ஸ்டேஜ் என்னங்க? அடுத்த ஸ்டேஜ் அடக்காக்குது. அடக்காக்கும் போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெஸ்ட்டான ஃபுட்ஸை தான் கொண்டு போய் கொடுக்கும். நல்ல பெரிய பெரிய என்ன சொல்கிறது, வண்டுகள் புழுக்கள் அதுங்கேற்ற உணவு. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இன்றைக்கே இப்படி இருக்குதே பிரதர், நாளைக்கு எப்படி இருக்குமோ. தப்பு. இன்ஃபர்மேஷன் மாற்றுங்க. ஆக்சுவலாக போஷிக்கிறது அவருன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்னங்க, நான் சர்ச்சில் இருக்கவங்களுக்கு தான் பேசுகிறேன் இன்றைக்கி. நல்ல முள்ளுக்குள்ளே இருக்கிறீங்க. அடுத்தது அவரோட சிறகுகளை குழந்தை ஆயிட்டீங்க, விசுவாசத்தில் வளர்ந்துட்டீங்க. இப்போ என்ன நினைக்கிறேன்னா, நானாக பறக்கணுமா ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது இல்லை, அவர் ஃபீட் பண்ணுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற பாஸ்டர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு? அது பெரிய கழுகு தான், கொஞ்சம் பெரிய கழுகு பாஸ்டர். நம்ம சைஸ் எல்லாம் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருப்பார். அப்போது பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அதாவது வசனம் சொல்லுது, அவர் தோளின் மேலே தூக்கி சுமக்கிற தேவன். பாஸ்டர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஆமென். குழந்தை இறந்துட்டா போய் எல்லாம் சடங்குகள்லாம் முடிஞ்சிருச்சு, கொரோனா டைம் வேறு. எப்படி இருக்குன்றது என்ன தான் தைரியமாக பேசினாலுங்க ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் எவ்வளோ உடஞ்சி போயிருப்போன்ட்டு. ஒரு 2.5 வயசு குழந்தைய போய் கல்றையில் போய் புதைச்சிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வரும்போது என் மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. வீட்டில் என்னோட என்ன சொல்கிறது, நான் மட்டும் நிற்கிறேன், மனசு அங்கே இல்லை. அப்போது பாஸ்டர் வராரு. தூங்கிட்டேன் நல்லா, அழுது டயர்டாகி தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா மேலே ஒரு கை. ஆமேன் ஆமேன். மாமுன்னு தான் கூப்பிடுவேன், சாரி, அவர் என்னோட ஃப்ரெண்டுன்றதுனால மாமு அப்படின்னா. எப்படி வந்தீங்க அப்படின்னு பேசுவோம். மாமு உங்களுக்கு வராமல் இருப்பானா? ஹல்லேலூயா. எனக்கு அன்னைக்கு இருந்த சிறகு அதுதான். என் ஒய்ஃபுக்கு தெரியும் நான் எவ்வளோ உடஞ்சி போயிட்டோன்றது. ஒய்ஃபுக்கு தெரியும். ஒன்றுமே பண்ணல, ஒரு கையை போட்டிருந்தாரு. நான் தூங்கி முழிக்கும் போது அதுக்கப்புறம் நாங்கள் அழுகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் உடஞ்சி போகவே இல்லை, நிற்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் போஷிக்கிற தேவன். அவர் போஷிக்கிற தேவன். ஏற்ற நேரத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து போஷிச்சார். என்ன போஷிச்சாருன்னு கேட்டிங்கன்னா, என் அம்மா இறக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுத்தாருன்னு ஒரு வெளிப்பாடை எனக்கு சொன்னார். என் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தேவனோடு இருக்கிறார்கள், தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த வார்த்தை என்னை ரொம்பவும் மிகவும் பாதிச்சது. என்ன பாதிச்சுன்னா, என் மகள்
கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டால் கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு, அப்ப என் மகன் எனக்குள்ள தான் இருக்கிறா. She is not separated. Hallelujah. அப்போ அந்த கழுகை போல அவர் என்ன சொல்றாருன்னா, கழுகு வந்து வைல்டு யாருக்கு தெரியுங்களா? அது வைல்டு பேர்டுன்றது பாம்புக்கு தான், தம் பிள்ளைங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. சத்துருக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறாரே தவிர நம்ம பிள்ளைங்களை அடிக்கிற தேவன் அவர் இல்லை. கரிசனை பெஸ்ட்டை தான் கொடுப்பார். தேனில கொடுக்க மாட்டேன்ப்பா, தெளித்தேனை, உச்சிதமான மனையிலிருந்து வர தெளித்தேனை, நல்ல கோதுமையை, ஐ வில் கிவ் யூ த பெஸ்ட்ன்றார் காட். ஆமென். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் மாறணும். 2021 God will give me the best because you are the best, we are the best. Hallelujah, hallelujah. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவாய், அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாக இருக்கிறது. இது வந்து நம்ம பார்ட். காடோட பெஸ்ட் பார்ட்டை சொல்லிட்டாரு. ஓகேங்களா? காடோட பெஸ்ட் பார்ட்டை சொல்லிட்டாரு. அடுத்த வசனம் என்ன சொன்னால், இது நம்ம பார்ட். நம்ம பார்ட் என்னன்னா, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். வசனம், கர்த்தருடைய வசனம். என்ன நடக்குதுன்றது இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்றது தான் முக்கியம். என்ன பிரச்சனை வாழ்க்கையில் வருதுன்றது பிரச்சனை இல்லை, நீ அந்த பிரச்சனைக்கு என்ன வார்த்தை சொல்ல போறன்றது தான் முக்கியம். ஆமென். இந்த 2021 வந்து சொல்லுங்க, அவர் என்னை சிறகுகளில் வச்சுட்டு இருக்கிறார். அவரோட சட்டையின் பலத்தில் நான் கீழே இன்னைக்கு தாங்கி இருக்கிறேன். அவருடைய சத்தியம் எதுனாலும் என்னென்ன வசனத்தையே பேசுங்க. வசனத்தை தவிர வேற எதுவுமே பேசாதீங்க. ஆமென். கோவிட்ல ஒன்றுன்னு சொல்லட்டுங்களா, இரும்பல் வர ஆரம்பிக்கும் போது கிரேஸ்ட்டை சொல்லுவேன். இந்த சாட்சியை கூட போன வாரம் கூட ஆத்தூரில் சொன்னேன். இரும்பல் வரக்கூடாது ஆண்டவரே. 21 நாள் என் குவாரண்டைனில் உடம்பு வலியும் வரல, இரும்பலும் வரல, கொஞ்சம் கூட, அதாவது ஒன்றுமே கோவிடுக்கான அறிகுறியே லைஃப்பில் இல்லை. வேலை ஏன்னு கேட்டால், நியூஸ் பார்க்குறத நிறுத்திட்டேன், நியூஸ் பேப்பரை நிறுத்திட்டேன், பக்கம் பேசுகிறத நிறுத்திட்டேன், கர்த்தரோட வசனத்தை மட்டும் எடுத்தேன். அப்போது அவரோட வசனம் மட்டும் பேச ஆரம்பித்தா, கிருபை மேலே கிருபை, பலத்தின் மீது பலன், இந்த வார்த்தைகள் உள்ளே போகிற வரைக்கும் கோவிட்னால என்ன என்னமே பண்ண, இன்னைக்கு வரைக்கும் இரும்பல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் மேட்ரு. என்ன ஒர்க்னா, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கு. கோவிட் அங்கே வந்துச்சு, என்கிட்ட வரல. இதை தான் தாவீது ஏன் எல்லாரையும் காட்டிலும் தாவீது அவ்வளோ பேசுகிறாங்கன்னா, கோலியாத்தை அடிக்க போகும்போது பார்த்தா எவனுக்குமே அந்த தைரியம் இல்லை. ஏன்? வசனம் உள்ள இல்லை. தாவீதுக்குள்ள வசனம் இருக்கு. என்ன வசனம் இருக்கு? நான் சிங்கத்தை இது பண்ண, அதெல்லாம் ரைட்டு. விருத்த சேதனம் இல்லாத அவன் எப்படி என் முன்னாடி நிற்கலாம்? ஃபஸ்ட்டு எனக்கு என் காட் யாருன்னு எனக்கு தெரியும். விருத்த சேதனம் இல்லாமல் ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஹைட்டு வெயிட்டெல்லாம் பார்க்காத. என் ஃபெய்த் வேற, அவன் ஃபெய்த் வேற. எடுக்கல்ல. என்னங்க? ஆமென். ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்றது மேட்ரு இல்லை. எனக்கு தேவை நீ யார், உன் ஃபெய்த் என்னன்றது தான் மேட்டர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ டெங்கு வந்தாலும், கோவிடை பார்த்தாச்சு, எது வந்தாலும் நாங்கள் நிற்க தான் செய்வோம். சிங்கத்தை பார்த்துட்டேன், கரடியை பார்த்துட்டேன், இந்த விருத்த சேதனம்லாம் தான் விவரம். என்ன? டெங்கை பார்த்துட்டேன், கோவிட் பார்த்துட்டேன், அடுத்ததோ பிளாக் வைரஸ்னு ஒன்று வருதுங்களா, வரட்டும், இருக்கட்டும். இன்னைக்கு ஜீவனோட வச்ச ஒரு நாளைக்கு ஜீவனோட வைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. சபை பேச ஆரம்பிக்கணும், சபை பேச ஆரம்பிக்கணும். சர்ச் ஹேஸ் டு ஓப்பன் இட்ஸ் மவுத். சபை பேசல, சபையிலேயே நம்ம கொரோனான்னு பேசினா அப்புறம் எங்கே போய் கொரோனா ஸ்டாப் பண்ணுறது? இல்லை, இஸ்ரவேலில் ஒரு நோயும் வராதுன்றாரு, எகிப்தில் இருந்த ஒன்று உனக்கு வராதுன்றாரு. அந்த வார்த்தையை பேச ஆரம்பிப்போம். சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ், யுவர் வேர்ட்ஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். இனிமேட்டு நம்ம வாயிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு இனிமேட்டு நம்ம அக்கௌண்டபிள் ஆகணும். என் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகள் பேசினா நான் கேட்க மாட்டேன். அவங்க பேச வேணா நான் சொல்லல, நான் கேட்க மாட்டேன். என் வசனம் என்ன சொல்லுது? அவரோட சிறகுல நான் இருக்கேன். என்னப்பா உன் வீட்டில் ஒன்றும் பேசிக்காக எதுவுமே இல்லையாட்டு, இன்னும் வசதி இல்லை போல். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் போய் படுத்த இலை நல்லா தூங்குறேன். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார், எனக்கு நல்ல நித்திரையை கொடுக்குறார், நான் பீஸ்ஃபுல்லாக தூங்குறேன். அவன் வேறு எதாவது பேசுகிறான், என்னப்பா பிள்ளைக்கு எதாவது நாளைக்கு சேர்த்து வச்சுருக்கிறியா? தேவ பிரசன்னம் இருக்குது.
அவரோட சட்டைகளின் கீழே என் பிள்ளைங்கள்லாம் அடைக்கலமாக இருக்குது. போதும். அடுத்தவங்க பேசுறது கேட்கவே கேட்காது. நம்ம பேசுறது தான் அடுத்தவங்க கேட்கணும். நம்ம தான் டாமினேட் பண்ணணும். என்ன பாஸ்டர்? ஹல்லேலூயா. we have to dominate. என்ன டாமினேட் பண்ணால் அவருடைய சத்தியம் பரிசையும் கேடக்குமா. அங்கே என்ன வேணால் வரட்டும், நான் என்ன வச்சிருக்கிறேன்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதனால் சொல்லுங்கள் பார்க்கலாம், டிஃபென்ஸ் சிஸ்டம். சொல்லுங்க பார்க்கலாம், டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றான், இஸ்ரேலியன் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்படின்னா டிஃபென்ஸ்னா என்னென்னா அஃபென்சிவாக யாராச்சும் வந்தாங்கன்னா தடுத்து நிறுத்தக்கூடிய பாதுகாப்பு படைன்றான். ஆமென். பாதுகாப்பு படையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படின்னா அதான் மிலிட்ரி கமாண்டுன்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி கமாண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஒன்றுமே பேச மாட்டாங்க ஆர்டரில். ஒரே வார்த்தை, டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னா பனிஷ்மெண்ட். அவன் நல்லது பண்ணானா கெட்டது பண்ணா, ஆர்மியில் அந்த அத்தாரிட்டி. ஏன்னு கேட்டால் கவர்மெண்ட் சீலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. கிறிஸ்மஸ் மெசேஜை கேட்டுட்டு ரட்சகர்னு கேட்டுட்டோம்ல, நானும் கேட்டுட்டு இருந்தேன் நெட்டில். அப்போ இந்த தடவை ரட்சகர் இல்லையா, அந்த அத்தாரிட்டி, அந்த லேபிள், அந்த இது என்ன சொல்கிற கவர்மெண்ட் சீல் நம்ம மேலே குத்தியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஒன்று தெரியுமா, எந்த அத்தாரிட்டியில் வந்து நிற்கிற? ஐ கம் இன் த அத்தாரிட்டி ஆஃப் நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். அதனால் இன்னைக்கு இந்த தாட்டோட, ஆண்டவரே இந்த வருஷம் உங்கள் சிறகு நிழலில் அந்த ஒரு வெதுப்பு, அந்த ஒரு சுகத்தை எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. அடுத்த வருஷம் நான் தைரியமாக போய் கால் எடுத்து வைக்க போகிறேன். உங்கள் சட்டைகள் வந்து என்னை பாதுகாக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி. அதே மாதிரி இவ்வளோ உச்சிதமாக போஷிச்சு கடைசியில் கன்க்ளூஷன் என்ன தெரியுங்களா, எல்லாத்தையுமே பண்ணும். பெஸ்ட்டாக சாப்பாடு கொடுத்து கடைசியில் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு பறவையாக தூக்கி போடுவோம். இப்போ என்ன டைம் வந்துருச்சு? பறக்கிற டைம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுன்னா அந்த குட்டிகள்லாம் குஞ்சு பறித்து அந்த குட்டிகள்லாம் தூக்கி அது எங்கேருந்து, அது ஹைட்டுக்கு மலை ஊச்சிலேருந்து தூக்கி போடும்போது என்ன பண்ணுவோம், டக்குன்னு தூக்கி போடும்போது அங்கேருந்து வந்து சட்டன்னு அடித்து பறக்குமா. எல்லாமே வந்து என்ன ஒரு 5-6 குட்டி இருக்குன்னா 5மே சடன்னு பறக்கிற குட்டிகள்லாம் என்ன பண்ணுமா, பறக்க விட்டுருமா. ஓகே, கோ சந்தோஷம். அதுக்கு மேலே அந்த தாய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அதுலேயும் என்ன பண்ணுமா, ஒரு பலவீனமான குட்டி எதாக இருந்துச்சுன்னா அங்கேருந்து மேலேருந்து கீழே வந்து உளுந்து என்ன ஆகுங்க? இல்லை உங்கள் வாயில் சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். கழுகோட குட்டி மேலேருந்து கீழே உளுந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆமேன். கழுகு என்ன பண்ணணும்னு கேட்டால் குட்டியை கீழே விடாது, அப்படியே பறந்து வந்து அழகாக தன்னோட இதில் தாங்கிட்டு என்ன பண்ணும், முதுகில் தாங்கிட்டு ரக்கையில் தூக்கிட்டு போய் மேலே போய் கூட்டிகிட்டு போய் திரும்ப அந்த கூண்டுலேயே விட்டுட்டு கழுகு பறந்துருமா. அதை கொட்டி பறக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி அது பறந்துடும். அப்போது என்ன ஆகுன்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் கழுகு குட்டி இறக்காது. அதுதான் அந்த தாய் பாசம். அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படியே நம்மளுக்கு விசுவாசத்தில் ஏதாவது இதாக இருக்கும், பாஸ்டர் என்னால் தைரியமாக இருக்க முடியல பாஸ்டர் அப்படின்னா, டோன்ட் வரி அபவுட் இட். கர்த்தர் கூட அப்படிலாம் கையெல்லாம் விட மாட்டார். ஆமென். என் பிள்ளைய வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான். வாக்கிங் கூட்டிகிட்டு போய் பாப்பா முன்னாடி நட பாப்பா. நான் டேடி பயமாக இருக்கு டேடி. இல்லை நீ நட. சரி, ஹார்ன் அடிக்குது, வண்டி வருதுன்னு நின்றுக்கோ பாப்பா, ஸ்டாப். திரும்பி நடப்பா. ஆக்சுவலாக அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா தைரியமாக நம்ம வாக்கிங் போகிற மாதிரி. அப்போ பின்னாடி கூடியே தான் போயிட்டுருப்பேன். ஆமென். அவளுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் எங்கே டிச் இருக்குது, எங்கே அடுத்த கார் வருது, எங்கே அடுத்த வண்டி வருது. ஏன்னா பிள்ளைய விட்டுட்டு அப்பா அவளை பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுங்க. அதே மாதிரி உங்களை விட்டுட்டு தேவன் பீஸ்ஃபுல்லாலாம் இருக்க மாட்டார். நீங்கள் தான் அவருக்கு, வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் தான். எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு அவ்வளோ பெரிய பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. ஹல்லேலூயா. சூப்பருங்களா? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இந்த 2020 அவரோட சிறகு, 2021 அவரோட சட்டை. We are protected. Especially I pray for the youngsters in this place. Youngsters, என்னடா இவங்க சின்ன பிள்ளைங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். God will do mighty things with the love of God. Just close your eyes for a moment. Lord, thank you so much, Father. I release
I release the power of Holy Spirit right here. ஆவியானவரே உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவரே. Thank you. Thank you. Thank you so much for the church. Thank you so much for the pastor. Thank you so much for the family. Thank you so much for all the blessings. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இந்த ஃபயர் ஆண்டவரே, இன்னைக்கு I pour this fire on everybody's heart right now. அவர்களிடத்துல வசனத்தை பேசும்போது கொழுந்து விட்டு எரிஞ்ச அந்த ஒரு வல்லமை. I see 50s of Pastor Selvin here. I see 50 plus Pastor Selvin here. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அந்த மகிமையின் மீது மகிமை, பலத்தின் மீது பலன், கிருபையின் மீது கிருபை. அப்பா ஆளுமை ஆண்டவரே பேசுகிறேன் தகப்பனே. Thank you so much for this wonderful day. Rimata Rabash. Thank you so much. அப்பா உங்க பிள்ளைங்க இன்னைக்கு நாங்கள் உங்களுடைய சிறகுகளில் இலைப்பாடுறோம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செட்டையில் நாங்கள் பாதுகாக்கப்படுறோம்ப்பா. ஆண்டவரே, உயர்ந்து இந்த சர்ச் பறக்கிற சோரிங் ஈகிளான பிளெஸிங்கை பேசுகிறேன் ஆண்டவரே. I speak from 2021 onwards, the love of God church is going to be a soaring eagle. I release this power in the Holy Spirit. கர்த்தர் மகிமை எடுத்துக்கொண்டதற்காக நன்றி. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.